श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकम् 86. स्थैर्यं कुलक्षूणिभृतां वितत्से शेषादयस्त्वां शिरसा वहन्ति पदप्रसूता परमस्य पुंसः पृथ्वी महिम्ना मणिपादुके त्वं. பதபதார்த்தம் மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே, துவம் நீ, குலக்ஷோணி பிருதாம் நல்ல குலத்தில் பிறந்த ராஜாக்களுக்கு, ஸ்தைரியம் நிலையாயிருப்பதை விதத்சே செய்கின்றாய். சேஷாதயா ஆதிசேஷன் முதலானவர்கள், துவாம் உன்னை, ஷிரசா தலையால், வஹந்தி வகிக்கின்றார்கள். துவம் நீ, பரமஸ்ய பும்சகா புருஷோத்தமனான பெருமாளுடைய, பதப்பிரசூதா திருவடியினாலே ஏவப்பட்டிருக்கின்றாய். மகிம்னா பெருமையால், பிருத்வி பருத்தவளாய் இருக்கின்றாய் அப்படின்னு சாய்க்கிறார். ஆக இந்த ஸ்லோகமும் போன ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷன் தான். போன ஸ்லோகத்தில் பூமாதேவிக்கும் பாதுகைக்கும் இருக்கக்கூடிய பெயர் பொருத்தம், அந்த சாமியம், இந்த பெயரானது பூஸ்துதியில் சுவாமி சாய்ச்சிருப்பர், விஸ்வம்பரேதி விபுலேதி வசுந்தரேதி அப்படின்னு. அந்த பெயர் பொருத்தமானது எப்படி பாதுகைக்கும் பொருந்தறது, அந்த பெயர்கள் பூமாதேவியோட பெயர்கள் அப்படிங்கிறத போன ஸ்லோகத்தில் சுவாமி சாய்ச்சார். இப்போது அந்த பெயர் பொருத்தம் மட்டும் இல்லை, ஃபர்தர்மோர் என்ன பொருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அதோட கண்டினியூஷனாக இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இப்போது குலக்ஷோணி பிருதாம் அப்படின்னு, க்ஷோணிபிருத் அப்படின்ற வார்த்தை மலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ராஜாக்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு. குலக்ஷோணி பிருதாம் அப்படின்னா நல்ல குலத்தில் பிறந்த ராஜாக்கள்னு ஒரு அர்த்தம், புனிதமான மலைகள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போது இந்த மலைகள் எல்லாம் ஆடாமல் அசையாமல் நிலையாக பூமி மேலே இருக்குது அப்படின்னா, பூமியானவள் அவளோட அந்த நிலையான தன்மைக்கு, அந்த மலைகளோட நிலையான தன்மைக்கு அப்படி தாங்கறா, ஒரு குழந்தையை தாங்குற மாதிரி அப்படி தாங்கறா அப்படிங்கிறது தான் க்ஷோணிபிருத் அப்படின்ற சொல்லப்படுற மலைகள் நிலையாயிருப்பதை பூமாதேவி செய்கிறா. இப்போ அதே மாதிரி ராஜாக்கள், எந்த மாதிரியான ராஜாக்கள், மனு வம்சத்தில் வந்த ராஜாக்கள் மாதிரியான, இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜாக்கள், இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் அவளோட பெருமை இன்னிக்கும் இருக்கிற அளவுக்கு அவளை யார் காப்பாற்றுறா, அவள் நிலையாக இருப்பதை யார் பண்ணுறா அப்படின்னா பாதுகாதேவி பண்ணுறா அப்படிங்கிற. அதாவது நிலையாக இருக்கிறதுன்னா அவள் இன்றைக்கி கூட இருக்காளா அப்படின்னா, அவள் நிலையாக இருக்கிறதுன்றது அவள் உயிரோடு இருக்கிறதோ அப்படி இல்லை. வள்ளுவர் சொன்னாமே தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னர். ஆக நிலையாக இருக்கிறதுனா அவள் இன்றைக்கும் புகழோடு இருக்கா. இப்போ நம்ம ராஜராஜ சோழன் இவ்வளோ ஒரு 10வது செஞ்சுரியில் இருந்தவரை நம்ம இன்றைக்கி கூட ஞாபகம் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னா அந்த புகழ், அந்த மாதிரி புகழோடு அவள் நிலையாக இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த ராஜாக்கள், க்ஷோணிபிருத்னு சொல்லக்கூடிய ராஜாக்கள்லாம் புகழோடு இருக்கிறதுக்கு யார் காரணம்னா பாதுகாதேவி அப்படிங்கிறார். ஆக மலைகள் நிலையாக இருக்கிறதுக்கு யார் காரணம் பூமாதேவி, ராஜாக்கள் நிலையாக இருக்கிறதுக்கு யார் காரணம் பாதுகாதேவி. ஆக க்ஷோணிபிருத்துன்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதை எப்படி ரெண்டு பேருக்கும் பொருந்துறது அப்படிங்கிறத அந்த ஒரு ஒத்துமையை காமிக்கிறார். அடுத்தது சேஷாதயா ஆதிசேஷன் முதலானவர்கள் உன்னை தலையில் வகிக்கின்றார்கள் அப்படிங்கிறார். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோம், கருடனும் ஆதிசேஷனும் எப்படி பாதுகையை தலையில் பரியட்டம் மாதிரி சந்தோஷத்தோடு தாங்குறா அப்படிங்கிற ஸ்லோகம் பார்த்தோம். ஆக ஆதிசேஷன் பாதுகையை தலையில் தாங்குறாருங்கிறத ஏற்கனவே சுவாமி சாய்ச்சிருக்கார். இப்போ பூமாதேவியும் அந்த மாதிரி தானே, பூமாதேவியை ஆதிசேஷன் தலையில் தாங்குறார் அப்படிங்கிறத நிறைய கோட்ஸ் உண்டு அதுக்கு. அந்த விஷ்ணு புராணத்தில் இருக்குது, அனந்தஷ்ட தராயாக சமதா தாரயது சதா அப்படின்னு பெருமாள் அதாவது அனந்தன் பூமாதேவியை தலையில் தாங்குறார் அப்படின்றது விஷ்ணு புராணத்தில் இருக்குது. இதில் மகாபாரதத்தில் ஆஸ்திக பர்வாவில் இருக்குது. இந்த காஸ்மிக் பேலன்ஸ்க்காக, இந்த பூலோகத்தை அதோட பேலன்ஸ்க்காக ஆதிசேஷன் தலையில் தாங்குறார் அப்படிங்கிறது ஆஸ்திக பர்வாவில் மகாபாரதத்துலேயும் உண்டு. சாச்ச கச்சதி தர்மேன பிருத்வி நஷ்ட சேத்தனா சேஷ பிருஷ்டதோ நாகோ ஜக்ராஹ குண்ட மேதசகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்தில் வரும். ஆக அதுலேயும் இந்த கோட் இருக்குது.
நம்ம பூஸ்துதியிலையும் சுவாமி இது சாதிச்சிருப்பார். விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போகா சேஷாரத்மனாத்து பவதிம் சிரசாததாதி அப்படின்னு. ஆக இந்த பூமியானவளை அந்த ஆதிசேஷனானவர் 1000 முகங்கள் கொண்டு பூமியை தாங்கிறார் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நம்ம அதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த பாதுகா சகஸ்ரத்தில் பாதுகாதேவியை சேஷனானவர் தலையில் தாங்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஆக அதுவும் ஒரு சாமியமாக சுவாமி இங்கே எடுக்கிறார். 3வது சாமியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 பேருக்குமே பெருமாள் திருவடி சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத எடுக்கிறார். அதாவது பெருமாள் திருவடியிலேருந்து தான் பூமாதேவி உண்டானா அப்படின்னு புருஷ சுக்தத்தில் உண்டு அப்படின்னு சாய்ப்பா பெரியவாள்லாம். அது எனக்கு தெரியாது, புருஷ சுக்தத்தில் உண்டுன்னு சாய்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக பூமாதேவி பெருமாளோட திருவடியிலேருந்து உண்டானவோ அப்படிங்கிறது அதுக்கும் பிரமாணங்கள் இருக்குது. இங்கே நமக்கு இது நன்னாவே தெரியும், பாதுகைக்கு திருவடி சம்பந்தம் உண்டுங்கிறது. ஆக 2 பேருக்கும் திருவடி சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறதுனால பூமாதேவிக்கும் பாதுகாதேவிக்கும் உள்ள ஃபர்தர் மோர் சாமியத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார். 1, க்ஷோணிபிருத்னு சொல்லக்கூடிய மலைகளை பூமாதேவி தாங்கிறா. க்ஷோணிபிருத்னு சொல்லக்கூடிய ராஜாக்களோட புகழ் நிலையாக இருக்கிறதுக்கு பாதுகாதேவி தாங்கிறா. ஆதிசேஷனால் பாதுகாதேவி பூமாதேவி 2 பேருமே தாங்கப்படுறா. பாதுகைக்கும் பூமிக்கும் திருவடி சம்பந்தம் உண்டு, பெருமாளோட திருவடி சம்பந்தம் உண்டு அப்படின்னு 3 விதமான சாமியங்களை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து நமக்கு கொடுக்குறார் சுவாமி. அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.